தேஜஸ் MK2 ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் 10 மாதம் தள்ளி போகுது. ஃப்ளைட் ஃபிட் மைல்கல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஜூன் 26, 2026 இந்தியன் டிஃபென்ஸ் நியூஸ். தேஜஸ் MK2 ப்ராஜெக்டை இப்போ அதிகாரப்பூர்வமாக ஒரு 10 மாதம் மைல்கல்ல டைம் ஸ்கெடியூல் லோட் லாக் பண்ணியிருக்காங்க. இதில் முதல்ல ஃப்ளைட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஸ்டேஜை இந்த ஃப்ளைட் ஃபிட் விஷயத்தை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, டெக்னாலஜி இன்டகிரேஷன் சவால்கள், அதாவது டெக்னிக்கல் இன்டகிரேஷன் சேலஞ்சஸ் மற்றும் கிரவுண்ட் லெவலில் பண்ண வேண்டிய நிறைய டெஸ்டிங் காரணமாக இந்த ஃப்ளைட்டோட ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் 2027 மிடில் ஜூலை மாதத்துக்கு முன்னாடி நடக்க சான்ஸ் குறைவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்கிற ஒர்க் ஆர்டர் படி இந்த ப்ரோட்டோடைப் விமானத்தோட ஃபைனல் அசம்பிளியில் இருந்து ஃப்ளையிங் ரெடி ஆகிற வரைக்கும் என்னென்ன பண்ணணும்னு 10 மாதம் பிளானை கரெக்டாக பிரித்து வச்சுருக்காங்க. முதல் 3 மாதம் பிளான். ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் சென்ட்ரிஃபியூயலேஜ் இன்டகிரேஷன் பண்ணுவாங்க. அதாவது விமானத்தோட முக்கிய பாகங்களை ஒன்றா சேர்ப்பாங்க. அப்புறம் ரிலே பேனல்கள், டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்கள், LRUகள் மற்றும் அதுக்கு தேவையான மவுண்டிங் ஹார்ட்வேர் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுவாங்க. சிஸ்டம் பிராக்கெட்டுகள் மற்றும் ஏர்கிராஃப்ட் ஃபைல் லைன்களையும் இந்த ஸ்டேஜில் தான் ரெடி பண்ணுவாங்க. இதுக்கு அப்புறம் தான் மற்ற சிஸ்டம்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க பீப்புள்ஸ். 6வது மாதத்தில் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம்ஸ் பக்கம் போவாங்க. இன்ஜினியர்ஸ் எல்லாரும் சீலேண்ட் போடுறது, உள்ள ஏதாவது தேவையில்லாத குப்பைங்க இருக்கான்னு செக் பண்ணுறது, அப்புறம் எலக்ட்ரிக்கல் மற்றும் ஃப்ளைட் டெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒயரிங்கை கரெக்டாக ரூட் பண்ணுற வேலையை முடிப்பாங்க. லேண்டிங் கியர், கண்ட்ரோல் சர்ஃபேஸ், ஆன்போர்ட் சென்சார்கள் மற்றும் என்ஜின் இன்டகிரேஷனும் இந்த டைமில் தான் நடக்கும். லீக் ஏதும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு டெக்னிக்கல் தப்புங்க ஏதாச்சும் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. 10வது மாதம் மெயின் மைல்கல். கடைசி மைல்கல் தான் இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபேஸ் இறக்கைகள் மற்றும் கண்ட்ரோல் சர்ஃபேஸ் அசம்பிளி நடக்கும். ஆக்சஸ் டோர்ஸ் மற்றும் கவர்களை மாட்டிட்டு என்ஜினை தரையில் வச்ச ஸ்டார்ட் பண்ணி பறக்கிறதுக்கு என்ஜின் கிரவுண்ட் ட்ரெயின் தேவையான சப்போர்ட்டை ரெடி பண்ணுவாங்க. LRU ஃபங்க்ஷன்களை திரும்ப செக் பண்ணுவாங்க. சிஸ்டம் சிமுலேஷன் மற்றும் ரெக்வயர்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ரெக்வயர்ட் ஃபங்க்ஷனல் டெஸ்ட் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகியிருக்கு எல்லா சிஸ்டம்ஸ்லையும் இருக்கிற குறைகளை சரி பண்ணுவாங்க. என்ஜின் கிரவுண்ட் ட்ரெயின்ஸ்க்கான தயாரிப்பு தான் இங்கே மெயின். ஜென்ரல் எலக்ட்ரிக் F414 என்ஜினை ஒரே இடத்துல ஸ்டேஷனரியாக வச்சு ஓட விட்டு ப்ரொபல்ஷன், ஃபியூவல் சிஸ்டம்ஸ், ஹைட்ராலிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் மற்றும் ஏவியானிக்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு வேலிடேட் பண்ணுவாங்க. என்ஜின் டெஸ்ட் எல்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் டாக்ஸி ட்ரையல்ஸுக்கு கொண்டு போவாங்க. ரன்வேல கம்மி ஸ்பீடிலையும் அதிக ஸ்பீடிலையும் ஓட்டி பார்த்து பிரேக்கிங், ஸ்டேரிங், லேண்டிங் கியர் எப்படி பிஹேவ் பண்ணுது, ஹேண்ட்லிங் எப்படி இருக்குன்னு வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பைலட்டுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி டிசைனை இன்னும் பெட்டராக டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரையல்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த சீக்வென்ஸுக்குள்ளதான் ஃப்ளைட் ஃபிட் மைல்கல்லும் இருக்குது. இதுதான் ஃபைனல் கிரவுண்ட் மற்றும் டாக்ஸி வேலிடேஷனுக்கான ரெடினஸை குறிக்குது. ஏன் இந்த லேட்? இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நிறைய டைம் தள்ளி போயிருக்கு. முதல்ல ப்ரோட்டோடைப்போட ஹாப்சியஸ் ரோல் அவுட் மார்ச் 2027க்கு தள்ளி போயிருக்குதுன்னு HAL, அதாவது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட், இவங்க தான் தேஜஸ் MK2 போர் விமானத்தை ரெடி பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்திய விமானப்படையோட ஒரு முக்கியமான மாடர்னைசேஷன் பிளான் இதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அனலிஸ்ட்டுங்க என்ன சொல்கிறாங்கன்னு, இந்த லேட்டுக்கு மெயின் ரீசன் F414 INS-SX என்ஜினை இன்டகிரேட் பண்ணுறது தான். இது 98 கிலோ நியூட்டன் த்ரஸ்டை கொடுக்கும்.
முன்னாடி தேஜாஸில் இருந்த F404 என்ஜினை விட இது ரொம்ப பவர்ஃபுல். GE ஏரோஸ்பேஸ் கூட லைசன்ஸ் ப்ரொடக்ஷன் மற்றும் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட்டுகள் இன்னும் ஃபைனல் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் டெஸ்டிங்குக்காக 8 இன்ஜின்கள் ஆல்ரெடி டெலிவரி பண்ணியாச்சு. தேஜாஸ் MK2 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். தேஜாஸ் MK2 ஒரு மீடியம் வெயிட் ஃபைட்டர். இதில் பெரிய ஃபியூயலேஜ், நல்ல திரும்புறதுக்கான கனார்ட்ஸ், அதிக ஃபியூயல் கெப்பாசிட்டி மற்றும் 6.5 டன் வரைக்கும் பேலோட் தூக்குற கெப்பாசிட்டி இருக்குது. இதில் நம்ம ஊர்லேயே தயாரித்த உத்தம் AESA ரேடார், அப்கிரேடட் டிஜிட்டல் ஃபைட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்கும். அப்புறம் நிறைய மாடர்ன் வெப்பன்ஸை இதோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் IAF பழசான மிராஜ் 2000 ஜாகுவார் மற்றும் MiG-29 விமானங்களுக்கு பதிலாக இந்த மாதிரி 110லேருந்து 120 MK2 விமானங்களை வாங்க பிளான் பண்ணியிருக்காங்க. தாமதமானாலும் இந்தியாவோட டிஃபென்ஸ் சுயசார்பு செல்ஃப் ரிலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த MK2 தான் ரொம்ப மெயின். DRDO, ADA மற்றும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டெவலப்மெண்ட்டுக்கும் டிப்ளாய்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டைமை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் 10 மாதம் ஒர்க் ஆர்டர் படி பார்த்தா இதோட முதல் ஃப்ளைட் டெஸ்ட் 2024-2027 மீட்டுக்கு முன்னாடி நடக்க சான்ஸ் கம்மி தான்னு கன்ஃபார்ம் ஆகுது. இது இந்த ப்ராஜெக்டோட காம்ப்ளெக்சிட்டியும் எந்த சமரசமும் இல்லாமல் ஒவ்வொரு மைல்கல்லையும் முடிக்க வேண்டியதோட முக்கியத்துவத்தையும் காட்டுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோவில் உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவோட லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த வீடியோ வர்றதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.